அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்பிக்கையின் வார்த்தையாய் மெய் வார்த்தையாய் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13 இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்றைக்கு எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லையே, என்னோடு கூட அன்பாய் பேச யாருமே இல்லையே. பாருங்க, இன்றைக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நம்ம கைகளில் மொபைல் அப்படின்ற ஒரு காரியம் வந்ததுக்கு அப்புறம் சொந்தமான காரியங்களை நாம் விவரித்து பேச ஆசைப்படும் காரியங்களை குடும்பத்திற்குள்ளாகவும் பேச நேரம் இல்லை, அலுவலகத்திலும் வெளியிலே நண்பர்களோடும் பேசவும் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே எல்லாம் இந்த அவசர உலகத்திலே வெகு விரைவாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை நிதானமாய் ஆராய்ந்து அறிந்து நமக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்றார். பாருங்க, ஏசாயா 66:13 நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல, உங்களை பெற்ற தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றி இந்த நாட்களிலே நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாயின் அன்பிற்கு மேலான அன்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பாருங்க, ஆனா அந்த தாயே மறந்து போனாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதத்தின் வார்த்தைகள் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். நாம் அவைகளை நம்பி நாம் அவரை பின்பற்றும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி நமக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வர வல்லமையுள்ளதா இருக்கிறது. நான் மீண்டுமா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், அது தேற்றுகிற வார்த்தை, அது நமக்கு சமாதானத்தை தருகிற வார்த்தை. அந்த மெய் வார்த்தை யாதெனில், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றி நான் அவனை தேற்றுவேன். அன்பானவர்களே, இந்த நல்ல வார்த்தைக்காக நாம ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் எங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். கர்த்தர் இந்த நாள் முழுதும் இதை பார்க்கிற இந்த பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களோடு கூட வாரும். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.